சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது நேரலையில் பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தலை ஓரிரு நாள் இடைவெளியில் திடீரென தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருப்பதை மகிழ்ச்சியாக வரவேற்க முடியவில்லை. மிக குறுகிய கால இடைவெளியில் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இடைத்தேர்தல்களில் இவ்வாறான முறைகேடுகள் நடக்கும் என்பதை பச்சிளம் குழந்தைகள் கூட இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறது. ஏதோ தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்தில் தான் இந்த உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்தது என்பதை போன்ற ஒரு நாடகத்தை நடத்துவது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. ஒரு இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையத்தால் ரத்து செய்ய முடியும், பொது தேர்தலை ரத்து செய்ய முடியுமா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் பொது தேர்தல்களிலும் இவ்வாறான முறைகேடுகள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அல்லது எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நடக்கத்தான் செய்கின்றன, நடந்திருக்கின்றன. அதற்கான ஆதாரங்கள் உள்ளன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் கூட 234 தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நிகழ்ந்தது என்பதை ஊர் அறியும், உலகம் அறியும். ஆனால் ஓரிரு தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். யார் பணப்பட்டுவாடா செய்தார்கள் என்று குற்றம் சாட்டியதோ அவர்களே மறுபடியும் தேர்தல் களத்தில் போட்டியிட்டார்கள். அதை தேர்தல் ஆணையத்தால் தடுக்க முடியவில்லை. இவர்கள்தான் பணப்பட்டுவாடா செய்தார்கள், இவர்களால் தான் இந்த தேர்தலை ரத்து செய்கிறோம் என்று அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் போன்ற தொகுதிகளில் சொன்ன தஞ்சாவூர் அந்த 3 தொகுதிகளிலும் கூறியது. திருப்பரங்குன்றத்தில் அல்ல, தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும். ஆனால் மறுபடியும் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களே வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுத்தது. ஆகவே இதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. தேர்தல் முறையில் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிற இந்த நடைமுறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குறிப்பிட்ட சில இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு வேட்பாளர்களை அனுமதிக்கலாம். வெளியூர்களில் இருந்து இப்படி இடைத்தேர்தல்களின் போது ஆட்கள் வருகிறார்கள், அவர்களை எல்லாம் அடையாளம் காண முடிகிறது. ஆனாலும் கூட அவர்களை அப்புறப்படுத்த முடியவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த தொகுதியை சார்ந்த வாக்காளராக இல்லை என்றால் அவர்களை ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது, கைது செய்யக்கூடாது, அவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே வந்து முகாமிடுகிறார்கள், வீதி வீதியாக தங்குகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது கழிப்பறைகளை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பல்வேறு தொல்லைகளை செய்கிறார்கள். ஆக வாக்காளர் அல்லாத, அந்த தொகுதியை சாராத மற்றவர்களை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கைகளில் கூட தேர்தல் ஆணையத்தால் ஈடுபட முடியவில்லை என்பதும் உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்து, தேர்தல் செலவு செய்வது தொடர்பாக ஒரு வரையறை உள்ளது. சட்டமன்ற தொகுதி என்றால் 30 லட்சம் ரூபாய் அல்லது 35 லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று சொல்லுகிற தேர்தல் ஆணையம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஒரு நிழல் பட்ஜெட், அதாவது கணக்கு வழக்கு எழுதுகிறார்கள், ஒரு ஷேடோ அக்கவுண்ட்ஸ் எழுதுகிறார்கள். இரண்டுக்கும் பொருத்தமே இல்லை. வேட்பாளர் கொடுக்கிற கணக்குக்கும் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யக்கூடிய அந்த ஷேடோ அக்கவுண்ட்ஸ் அதற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அப்படி ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் வேட்பாளர் எதை கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தேர்தலை அங்கீகரிக்கிறது தேர்தல் ஆணையம். அதற்கு பதிலாக ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தொகை முழுமையாக, அல்லது எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்று வேட்பாளர் கருதுகிறாரோ அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த தொகையை முன்கூட்டியே வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திற்கு செலுத்த சொல்ல வேண்டும். அந்த தொகையை தேர்தல் ஆணையமே பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அதை அவர்கள் கணக்கு வேட்பாளர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். நீ கொடுத்தது 15 லட்சம், உனக்காக இவ்வளவு மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இத்தனை பொதுக்கூட்டங்கள் நீ செய்திருக்கிறாய், அதில் இவ்வளவு கணக்கு சரியாகிவிட்டது என்று தேர்தல் ஆணையமே வேட்பாளர்களுக்கு கணக்கு ரசீதுகளை கொடுக்கலாம். இப்படி தேர்தல் செலவு தொடர்பாகவும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வது தொடர்பாகவும் அடிப்படையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரு வேட்பாளர் எல்லாவற்றையும் மீறி பணப்பட்டுவாடா செய்கிறார், மக்களை ஊழல்மயப்படுத்துகிறார், விலைக்கு வாங்குகிறார் வாக்காளர்களை என்று தெரிந்தால்
அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டை வாக்கு எண்ணிக்கை முடிவதற்குள்ளாக, தேர்தல் முடிவு அறிவிப்பதற்குள்ளாக புலன் விசாரணைக்கு உட்படுத்தி அவர் அந்த குற்றத்தை இழைத்தார் என்று முடிவு செய்தால், அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். ஆகவே இந்த நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றினால் ஒழிய இந்திய அளவில் தேர்தல் முறைகேடுகளை, தேர்தலின் போது நடைபெறுகிற ஊழல் நடவடிக்கைகளை தடுக்க முடியாது, ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது. ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடு இருக்கிறது என்கிற ஒரு பொதுவான விமர்சனமும் பொதுவெளியில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை முற்றிலும் புறந்தள்ளிவிட முடியாது. முன்கூட்டியே அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அறிவித்தார்கள். அது எப்படி அவர்களுக்கு தெரியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விடை இல்லை.